என்னதான் வகை வகையான சாப்பாடு உணவுகள் இருந்தாலும் குடிக்கிறது வந்து தண்ணி வந்து மனுஷனுக்கு வந்து மிகவும் முக்கியமானது. ஸோ அது சார்பா வந்து நீங்க எங்க வீடு கட்டினாலும் சரி, எங்க ஒரு பில்டிங் கட்ட போறாலும் சரி, இந்த வளர்ச்சி நீங்க நோக்கி வந்து இவங்களோட கம்பெனில வந்து உங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லா கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து எங்க நீங்க இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு டைரக்டா வந்து தண்ணி உற்பத்தி ஆகிறதுக்கு என்னென்ன வழிகளோ எல்லாமே வந்து இவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வந்து உள்ளுக்குள்ள இவங்க போட்டிருந்த அந்த டெமோ பீஸ் எல்லாம் வந்து அழகா வந்து பொதுமக்களுக்கு வந்து ஃபுல்லா குடிநீர் தர்றோம், குடிநீர் வழங்குறோம். அதான் ஃபுல்லா முழுமையா பண்ணிட்டு இருக்கோம் முழு நேரமும். ஓகேண்ணே. இப்ப நம்ம அரசு பொருட்காட்சியில வந்து நம்ம பொதுமக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காக பொருட்காட்சியில நம்ம ஸ்கீம் எல்லாமே உள்ள போட்டிருக்கோம். ஆரோக்கியமா மாடலுக்கு விழிப்புணர்வு, பொதுமக்களுக்கு வந்து மாடி வீட்டுல வந்து எப்படி மழைநீரை வந்து சேகரிக்கிறது அப்படின்ற ஒரு டெமோ. இப்ப மேல தண்ணி வரனால கீழே ஏதோ லீக்கேஜஸ் அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் வராது. அது வந்து குறிப்பிட்ட ஆழமா நம்ம வந்து இல்ல இப்ப மேல தண்ணி இருக்குன்னு சொல்றீங்கன்னா இது எதை காரணமாக அந்த மேல தண்ணி டெம்பரை வந்து நீங்க வைக்கிறீங்க? அதான் இது வந்து மழைநீர் சேகரிக்கிறதா உங்களுக்கு மொட்டை மாடியில தண்ணி புறம் வந்தோம் நமக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர்ல வந்து சேர்ந்தா நம்ம இது வழியா வந்துரும். ஆமா, இது வழியா வந்துரும். நம்ம தேவைப்படுறப்ப நம்ம போர்வெல் போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மேல மாடி வீடுன்றப்ப ஒரு சில வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கிற வெயில்ல வந்து லைட்டா ஆஃப் ஆயிலே போட்டு தின்னுருக்காங்க. அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி திட்டம் வந்து இந்த மாதிரி கட்டினா வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குமா? தண்ணி உறிஞ்சிடாதா? அதெல்லாம் பெனிஃபிட்டா இருக்கும், நல்லா இருக்கும். இதான் நல்ல ஸ்கீம். இது இப்படிதான் செய்யணும் நம்ம. பழைய மாடல் அதான் எல்லாம் பழைய கோயில்கள் அதெல்லாம் எல்லாமே பண்ணி அந்த குளம்லாம் கட்டி போட்டிருக்காங்க. அதான் இது பண்ணி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இது மழைநீர் சேமிப்புக்காண்டியே இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கு. இவங்களோட திட்டத்தோட நோக்கமே வந்து மழைநீர் சேமிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர்ல ஒரு தண்ணி இல்லாத காலத்துல கூட அழகா அந்த தொட்டில இருந்து நம்ம தண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட ஆபீஸ் எங்க இருக்கு? நம்ம வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. நம்ம தென் மண்டலம், அதாவது 10 மாவட்டத்துக்கு அதுதான் வந்து ஆபீஸ். ஆமா, 10 மாவட்டத்துக்கும் வந்து அதுதான் ஆபீஸ். தேவைப்படுறவங்க இந்த ஸ்கீம் வேணும் கேட்டுக்கலாம். அது சம்பந்தமா வந்து பிள்ளைகளை ஏண்டி என்ன பேசுறான்னு பாப்போம். சொல்லுங்க, பேர் என்ன? என் பேர் கணேசன். கணேசன், முதலையும் கணேசன், இரவின் நடுவுலையும் கணேசன். திருப்பாளர் திருக்கோயில் வள பார்க்குறேன். அப்படியா? நான் கிட்டத்தட்ட ஒரு 2007 இருந்து நான் ஒரு 14-15 வருஷமா வந்துட்டு இருக்கேன். ஆமா, கொரோனா காலத்தை தவிர்த்து மற்ற நாளுக்கு போய் இங்கே அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த வட்டம் பொருட்காட்சி வந்து கொஞ்சம் அந்த திருவிழா நேரங்களில் போடுவாங்க. இப்போ இந்த போட்டது இப்போ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை டிக்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 48 நாள் 45 நாள் கணக்கு வரும். இன்னும் மக்கள் இந்த 6 ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் கூட்டம் அது கேட்கறது சந்தோஷமா? இந்த மாசம் லீவ் வந்து பேரம்பேத்தியோட வந்து பாப்கார்ன் சாப்பிட்டு ராஜ்யத்தை பார்த்து 2 மாசம் லீவ் சில மேய்க்கிறதே இந்த மாதிரி பொழுதுபோக்கு நல்லா சந்தோஷமா இருக்கு. படிக்கிறீங்க இந்த மாதிரி கூட ஐயா சமாளி அங்கே வந்திருக்காங்க. நீங்க எந்தெந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படியே கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி ஆக்கிரமிச்சு ஏதோ பிடிச்சி வந்து தாண்டி ஓடி வந்து பொருட்காட்சி 45 நாள் பொருட்காட்சி ஒரு நாட்டில் வந்து இடமனத்துக்கு எப்படி என்ன ஆச்சு மறக்காம பிள்ளைகளா வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா காசு வாட்டர் பாட்டில் தெம்பா காற்று ஊற்றலாம்.
பிளேயர்ஸ் வந்து மீட்டிங் எடுக்கிறாங்க வந்து ரிவ்யூ கிடைக்கும் வருது. ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து ஒவ்வொருத்தவரையா ரிவ்யூ எடுப்பாங்க. பூரா தரமா இருக்கு, தரமா இருக்கு. அதே ஏத்த சாங் மாதிரி ஒண்ணு போட்டு பச்சை கிளப்பிட்டு இருக்காங்க. அங்க வார ஒவ்வொரு ஃபேமிலி ரெண்டு பண்றப்ப வந்து ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு. பிள்ளைய ஃபுல்லா வந்து தரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. நம்மளும் வந்து பண்ண 50 ரூபா கேட்கறாங்க, அதான் கொஞ்சம் ஓவரா இருக்குது. பரவாயில்ல, ஒரு நாள் என்ஜாய் பண்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தடுத்த வீடியோ போய் பார்ப்போம். உள்ள போய் எல்லாத்தையும் கஷ்ட விடுவோம், எவ்வளவு பேச மாட்டாங்க. வாங்க போவோம். நம்ம பிள்ளைங்க ஃபுல்லா வந்து ஜாலியா போடுறாப்ல ஒட்டுறாப்புல வேணாமே, நம்ம எது இல்லாம தான் இருக்கும். அண்ணே வந்து வியாபாரமா கேட்கிறாப்புல, எது வாங்காம இருந்தா மனசு சங்கரமா இருக்கும். ஏதாவது ஒரு டிராயிங் புக் வந்து அண்ணனுக்கு டக்குனு டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப வந்து பெருமையான விஷயம் தான். நம்ம பிள்ளைங்க வந்து போடுறாப்புல, கப்பல போய் முட்டிட்டு போனா ஜாலியா இருக்கும். அதான் வந்து என்ஜாய் பண்றாங்க. நம்ம வயசுக்குலாம் இந்த இதெல்லாம் இல்ல. இப்ப இருக்க நம்ம பிள்ளைகளுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. மதுரை பிள்ளைகளா ஓடி வாங்குறா, ஓடி வா, அரைச்சு போய் கட்சி கூப்பிடுது. நம்ம ஓடி வந்து ஜாலியா போய்கிட்டு இருக்கு, தரமா போய்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடு எளியா இப்பெல்லாம் இருக்கு. நாட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் வந்து சின்ன பணிகளுக்கு போற மாதிரி வந்து நிறைய இது இருக்கு. வந்து பலூனு இந்த மாதிரி நிறைய அட்ராக்ஷன்லாம் இருக்கு. சரி வாங்க, அங்க இருந்த பிள்ளைங்களுக்குலாம் எப்படி ஃபீல் பண்ணது கேட்டுக்கிறோம். கௌரா புத்தி ராட் நம்மள வந்து எல்லாருமே வந்து ஏறுறாங்கடா, நம்மளாம் ஏறி பார்ப்போம். நீங்க எப்படிலாம் உட்காந்துருக்கு. சின்ன குழந்தைங்க முதல்ல வந்து பயப்படாம உட்காந்துருக்காங்க. நம்ம பிள்ளைங்களாம் அங்க உட்காந்துட்டு ஸ்டார்டிங் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம். ஐயா உட்காந்துறதுல சுத்திக்கிட்டு இருக்காப்புல, தரமா அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஜாலியா அப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இது ரொம்பலாம் பெருசான கிடையாது. சும்மா வந்து நார்மலா அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் போல. ஆனா வந்து கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். பார்ப்போம். குழந்தைங்க முதல் கொண்டு உட்காந்துருக்குங்களே, நம்மளும் பார்ப்போமே. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் ஓடட்டும்.
இதுக்கு அடுத்து வந்து போயிட்டு வந்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து ரிவ்யூ எடுக்கணும் கண்டிப்பா. அது யாரும் சிக்கல. இன்னைக்கு வந்து வேலைக்கிழமைனால ஒரு 50% கூட்டம் இருக்கு, ஒரு 50% கூட்டம் இல்ல. சாட்டர்டே சண்டே வந்து நிறைய பேர் வருவாங்க நினைக்கிறேன். ஏன்னா வந்து வீட்டுல உள்ள அம்மா அப்பாவுக்கு வந்து வேலையெல்லாம் போயிட்டு வரணும்ல, அவங்க ஃப்ரீயா நேரத்தான் கூட்டிட்டு போக முடியும். தேவையான சாப்பாடு உணவுகள் இருந்தாலும் குடிக்கிறது வந்து தண்ணி வந்து மனுஷனுக்கு வந்து மிகவும் முக்கியமானது. ஸோ அது சார்பா வந்து நீங்க எங்க வீடு கட்டினாலும் சரி, எங்க ஒரு பில்டிங் கட்ட போறாலும் சரி, இந்த வளர்ச்சி